யுதிஷ்டிரர் துவைத்தவனத்தில் இருந்துட்டுருக்கா இவாள்லாம். அதனால்தான் நம்ம துவைத்தவனே வனேச்சரகான்னு ஆரம்பிக்கும் கிராத்தார்ஜுனியம். துவைத்தவனத்தில் இருக்கா. இவருக்கு ஒரு கனவு, மான்கள்லாம் அழருது, ஐயோ எங்களெல்லாம் கொன்று சாட்டுண்டிருக்கலை, இந்த காட்டை விட்டு வேறு ஏதாவது காட்டுக்கு போயிடுங்கோ. அப்போ காமிய கவனம்னு ஒரு வனத்துக்கு போகிறா. போகும்போது யுதிஷ்டிரர் ஒரு நாள் அப்படி தியானத்தில் இருக்கும்போது வியாசர் வரார். வியாசர் இவாளுக்கு பயாலாஜிக்கல் தாத்தா, கரெக்டாக அவர் வரார். அப்போ யுதிஷ்டிரன் ஒரு கேள்வி கேட்குறார். நல்ல சந்நியாசம் இருந்து பகவானை பெற முடியுமா, ஸ்வர்க்கத்துக்கு போக முடியுமா, அல்லது தானங்கள் கொடுத்து போக முடியுமா? தானம் நிறைய கொடுத்து ஸ்வர்க்கம் போக முடியுமா, இல்லாட்டா சந்நியாசம் வாழ்க்கை வாழ்ந்து ஸ்வர்க்கம் போக முடியுமா? பகவந்தான தர்மாணாம் தபசோவ மகாமுனே கிம் ஸ்வித் பகு குணம் பிரேத்திய கிம் வா துஷ்கரமுச்யதே. வியாசர் சொன்னாராம், நல்ல தானங்கள் கொடுத்து தான் போக முடியும்ப்பா. ஒரு கதை சொல்கிறேன் கேளு. மார்க்கண்டேயர் ஏற்கனவே நிறைய கதை சொல்லி யுதிஷ்டனுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் பண்ணிட்டார். இப்போ வியாசர் அவர் பங்குக்கு சொல்கிறார். முத்கலன் அப்படிங்கிறவனை பற்றி கதை சொல்கிறார். இந்த முத்கலன்லேயே 2 முத்கலன் இருக்கா, அது தெரியுமா உங்களுக்கு? 2 முத்கலன்ஸ். இப்போது சொல்லக்கூடிய ஒரு முத்கலன் ஹரிவம்சத்தில் ஒரு முத்கலனை பற்றி சொல்கிறான். அதை தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலையில் எடுத்திருக்கார். என்னன்னா அந்த பாசுரம் சொல்கிறேன். நமனும் முத்கலனும் பேச நரகே நின்னார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அப்படின்னு திருமாலையில் பாசுரம். என்னென்னா அது ஒரு முத்கலன். அந்த முத்கலன் கதை ரொம்ப சின்ன கதை. அந்த முத்கலனுக்கு ரொம்ப சேரிட்டியே பிடிக்காது. ஏதோ கையால் எதையோ ஓட்ட மாட்டான். அதனால் அப்பேற்பட்ட புத்தி அவனுக்கு கிடையவே கிடையாது. ரொம்ப தான தர்மமே கிடையாது. அவனுடைய மரண காலமான உடனே பகவத் பக்தியும் ரொம்ப கிடையாது அவனுக்கு. அவனுடைய மரண காலமான உடனே அவனுடைய ஆத்மா சூக்ஷ்ம சரீரத்தை பெற்று யமபட்னம் போயிடுத்து. யமபட்னத்தில் வச்சாச்சு அவனை. யமன் வெளியில் பார்த்தா திடீர்னு இந்த முத்கலனை பார்க்குறார். உடனே யமபட்டாளை கூட்டு கேட்டார், எதுக்கு இவனை கூட்டுன்னு வந்தேள்? இல்லைன்னா காலம் நாழியை எடுத்து வி saw the records as per 12:09 PM he had to be brought here so we brought him here அப்படின்லாம் ஏதோ டைம் ஆஃப் டெத் எல்லாம் உட்காந்து சொல்லி இவரை போய் நீங்கள் இங்கே கூட்டுன்னு வரலாமா? முத்கலனுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆளா? இவரெல்லாம் யாருமே நமக்கு மரியாதை கொடுத்ததில்லை. யமதேவனே நம்மளை பார்த்து இவருங்கிற. அவள் யமனை கூட்டு கேட்குறார், ஏன்பா நான் எங்கே போகணும்? நீ சொர்க்கம் போகணும். முத்கலன், ஓஹோ ஒரு நல்ல காரியமும் பண்ணலைன்னா சொர்க்கம் போகலாம் போல இருக்கு. இல்லை நீ ஒரு பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்கேன். நானா? தெரியாமல் கூட நான் பண்ணதில்லையே. அப்படி இல்லை உங்கள் அப்பாவுக்கு வலுக்கட்டாயமாக உங்கள் புரோகிதர் அந்திம சம்ஸ்காரங்கள் பண்ணி தவச காரியங்கள் பண்ணணும்னு சொல்லும்போது திலதேனுவை நீ தானம் பண்ண. திலத்தால் எள்ளால் பண்ணப்பட்ட ஒரு மாடை. இப்போலாம் நமக்கு கோதானம்னா எங்கே போகுது? இப்போ மாடை நீங்கள் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு வச்சுக்கோங்க. மகிழ்ந்து போய் திருச்சூர்காரா பாவம் இவ்வளோ பெரியவராக இருக்கார், உபன்யாசம்லாம் சின்ன வயசுலேயே சொல்கிறார், மாமா பிடிங்க ஒரு மாடுன்னு கொடுத்துட்றா. இப்போ நான் இன்றைக்கி ராத்திரி ட்ரெயினில் போனோம், மாடுக்கு டிக்கெட் வாங்க முடியுமா? நானும் லாரி ஏறி போக வேண்டியது தான். எவனோ ஒருத்தன் நான் ஏதோ மாடை கடத்துறேன்னு சொல்லிவிட்டு என்ன அடிச்சுவிட்டானே என்ன பண்ணுறது? எவ்வளவு தகராறு. இப்போ நான் இருக்கிறது 8வது மாடி. இப்போ மாடு ஏதாவது கழிக்கணும்னா கீழே அதை கூட்டுன்னு வரணும். அது சாப்பிட்ணோம்னா மேலே லிஃப்ட்டில் ஏற்றின்னு போனோம். நம்ம லிஃப்ட்டிலெல்லாம் எப்படின்னா 4-5 பேர் இருக்கிறதுக்கு தான் இடம் இருக்கே ஒழிய மாடு ஏறுறதுக்கு இல்லை. எவ்வளவு தகராறு. அப்போ இப்போல்லாம் என்ன பண்ணிட்டான்னா வெள்ளிக்கடையில் குட்டியாக சில்வரில் ஒரு பசுவை பண்ணி வச்சுருக்கான். அதை கொடுத்தா மாடை கொடுத்தா மாதிரி. எவ்வளோ சிம்பிளாக கிட்டா பாருங்க. துளசி கூட அந்த மாதிரி ஒரு சின்னதாக வருது பார்த்தேடா, எல்லாம் சிம்பிளாக கிட்ட. அதனால் இவர் என்ன பண்ணிட்டார், எள்ளில் ஒரு பசுவை தானம் பண்ணார். ரொம்ப இவராக பண்ணலை, புரோஹிதர் சொல்லி பண்ணார். பண்ணும்போது என்ன சொன்னாராம், கிருஷ்ணாய அப்படின்னு சொல்லிட்டு இந்த திலதேனுவை கொடுத்துருக்கார். தெரியாமல் தான் சொல்லியிருக்கார். கிருஷ்ணன்னா யாருன்னு தெரியாது, கிருஷ்ணாயன்னு சதுர்த்தி விபக்தியில் சொன்னால் என்ன அர்த்தம்னு தெரியாது. அதனால் கிருஷ்ணாயன்னு சொல்லிட்டு கொடுத்தார். ஒரு தடவை தனக்கே தெரியாமல் அந்த கிருஷ்ணநாமம் சொன்னதுக்காக இவ ஸ்வர்க்கம் போகணும்னு விட்டாரான் யமன். இப்போ நான் படிக்கிற பாசுரத்தோட அர்த்தம் இப்போ புரியும் பாருங்க. நமனும், நமன்னா யாரு? யமனுக்கு தமிழில் நமன்னு பேர். நமனும் முத்கலனும் பேச 2 பேர் பேசிக்கிறா. இப்போ
முத்கலன் கிட்ட நம்ம யம தர்மராஜா சொல்கிறார், நீ கிருஷ்ணா ஏன்னு சொன்னேன், கிருஷ்ணா ஏன்னு சொன்னேன், திலதேனுவை தானம் கொடுத்த இது சொல்கிறாரா? அது சொல்லி அந்த பிரபாவம் சொல்லி முடித்து 2 செகண்டில் என்ன எடுத்து யமபட்னமே ஸ்வர்க்கமாக எடுத்து. எப்படி இருக்கு பாருங்க, இவன் ஸ்வர்க்கத்துக்கே போக வேண்டாம், இவன் சொன்னதுலேயே அந்த யமபட்னம் ஸ்வர்க்கமாக எடுத்து. நமனும் முத்கலனும் பேச நரகே நின்னார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அப்படின்னு ஆழ்வார் அதை எடுத்துருக்கார். இது ஒரு முத்கல சரித்திரமா? இப்போ 2வது முத்கலனை பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஒரே எல்லாத்தையும் சீதாவன் சீதா 2, தாராவன் தாரா 2, உத்தங்காவன் எல்லாம் 1 2 தான் வந்துருக்கோம். இப்போ முத்கலன் இந்த முத்கலன் ரொம்ப நல்ல முத்கலன், குட் முத்கலன். அவர் எப்போ பார்த்தாலும் தானம் பண்ணிட்டு இருப்பார். இந்த முத்கலன் எப்போ பார்த்தாலும் தானம். ஆனால் என்ன பியூட்டின்னா, அவருடைய கொட்டாரத்துலேருந்து கொஞ்சம் அப்படி நன்னா அரிசி எடுத்து ஒருத்தருக்கு தானம் பண்ணார்னா எடுத்த பாகம் நிறைஞ்சு போயிடும். எப்போ பார்த்தாலும் அக்ஷய பாத்திரம் மாதிரி நிறைஞ்சுட்டே இருக்கும். ஆச்சு. ஒரு நாள் துர்வாசர் வந்தார், அவருக்கும் தானம் பண்ணார். துர்வாசரும் ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். துர்வாசர் அப்பப்போ கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருப்பார். துர்வாசரை நீங்கள் எப்போவுமே கோபமாக தான் பார்த்துருப்பேன். எப்போவாவது அட் டைம் சீசனலி அவரும் கொஞ்சம் சென்னையில் மழை வரா மாதிரி அவரும் எப்போவாவது கொஞ்சம் சந்தோஷமாவார். அதனால் முத்கலன் உடைய காலம் முடிகிற சமயம் வந்துடுத்து. அப்போது சொர்க்கலோகத்திலேருந்து எல்லாரும் வந்துட்டான் மெசேஞ்சர்ஸ். சொர்க்கலோகத்து மெசேஞ்சர்ஸ்லாம் அந்த ஆத்மாவை கூட்டுன்னு போகிறதுக்கு வந்துடுவாள். இப்போ அவள் வரும்போது ஒரே சண்டாவாளுக்கு கூசல். சொர்க்கத்துக்கு கூட்டுன்னு போனால் இவரை என் ரூமுக்கு தான் நான் கூட்டுன்னு போவேன், 1 ரூமுக்கு தான் நான் கூட்டுன்னு போவேன். ஒரே சண்டை. இதை முத்கலன் பார்த்துன்னு இருக்கார். அவரை வச்சு ஒரே சண்டை. த்ரயம் ஸ்திரிஷதமே தேவா ஏஷாம் லோகா மனிஷிபிஹி கம்யதே நியமை சிரேஷ்டைர் தானவைர்வா விதி பூர்வகை. ஒரே சண்டை. அப்போ முத்கலனுக்கு பிடிக்கல. இது என்ன சார், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு கூட சண்டையா? எனக்கு ஐ வாண்ட் டு நோ 1 place. ப்ளீஸ் டெல் மீ 1 place வேர் இஃப் ஐ கோ தெர் இஸ் நோ கம்மிங் பேக். ஹெவனுக்கு என்ன ஒரு அவளுடைய யூசர்ஸ் மேனுவல்னு ஒன்று உண்டு. இப்போ வாஷிங் மிஷின்லாம் வாங்கினா ஒன்று கொடுக்குறான் பாருங்க. சொர்க்கத்துக்கு ஒன்று உண்டு, க்ஷீணே புண்ணியே. புண்ணியெல்லாம் முடிஞ்சு போய்ட்டுனா திருப்பி நம்ம வர வேண்டியது தான். இது ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது பாருங்க. நம்ம ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். சொர்க்கத்துக்கு போயிட்டா கூட திரும்பி போகிற மாதிரி போயிட்டு வந்துட வேண்டியது தான். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே. அதனால் அவர் சொன்னார், எந்த இடத்துக்கு போனால் திரும்புதலையே கிடையாது, எந்த இடத்துக்கு போனால் சுகதுக்கங்களையெல்லாம் கடந்து வாழலாம், அந்த மாதிரி ஒரு இடத்த சொல்லுங்களே, எனக்கு அங்கே போகணும்னு ஆசை. அப்போ வந்தவர் சொன்னார், அதுக்கு போகணும்னா நீ ஞானத்தை பின்பற்ற வேண்டும். ஏன்னா வேதமே சொல்கிறது, ஞானான் மோக்ஷா, ஞானத்தால் தான் மோட்சம். இல்லையே சார், நீங்கள் ராமானுஜ சம்பிரதாயத்தில் பக்திங்கிறேளே, சரணாகதிங்கிறேளேன்னா தப்பு. ஞானத்தால் தான் மோட்சங்கிறது வேதம் சொல்லிடுத்து. வேதம் சொன்னதை எந்த ஆச்சாரியனும் மறுக்க முடியாது. மறுத்துவிட்டா அவர் வேதாந்தியே கிடையாது. ஞானத்தால் தான் மோட்சம். ஆனால் எந்த ஞானம்ங்கிறதுல தான் டிபேட் இருக்குது. ஆதிசங்கர பகவத்பாதாள் அத்வைத்த சித்தாந்தத்தை வளர்த்து கொடுத்தவர் சொன்னார், வாக்கிய ஜனித ஞானம், மகா வாக்கியங்கள்னு அத்வைத்த சித்தாந்தத்தில் 4 வாக்கியங்கள் எடுப்பாள். அந்த சன்னியாசி பரம்பரையிலையும் வரும்போது இதுதான் முக்கியமாக உபதேசமாகும் சன்னியாசிகளுக்கு. மகா வாக்கிய உச்சாரணம்னு பிறவாதியே ஜபி அஹம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, இதெல்லாம் இந்த மகா வாக்கியங்களெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த வாக்கியத்தால் ஜனித வாக்கியார்த்த ஞானம், இப்போது அஹம் பிரம்மாஸ்மி இந்த 4 வார்த்தைகளை சொல்கிறதுனால உண்டான ஞானம், அதால் மோட்சம். விசிஷ்டாத்வைதத்தில் பக்தி ரூபாபன்ன ஞானத்தால் மோட்சம். இந்த வரிகளை படிச்சுட்டு இந்த வரிகளுக்கு உண்டான அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு இந்த அர்த்தத்துக்கேற்ற மாதிரி பகவான்கிட்ட ஒரு காதலை செலுத்தி அந்த காதல் முத்த 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 ஒரு ஞானம் வரும். அந்த ஞானத்தால் மோட்சம். அதனால் சங்கரரும் ராமானுஜரும் ஒரே விஷயத்தை சொல்லியிருக்கா, ஞானத்தால் தான் மோட்சம். இவர் வாக்கிய ஜனித ஞானத்தால் மோட்சம்னர், அவர் பக்தி ரூபாபன்ன ஞானத்தால் மோட்சம்னர். இது 2. ராமானுஜர் இன்னொரு வழியும் சொல்லியிருக்கார். ஏன்னா பக்தி யோகம்ங்கிறது திரைவர்ணிக்கால் மட்டும்தான் பண்ண முடியும். பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்யன். சார் பாவம் மனிதர்கள்லேயே 4வது ஜாதியினர் இருக்கா, மிருகங்கள்லாம் இருக்கா, அவா பண்ண முடியாதான்னு கேட்டால் அதில் பக்தி யோகம் பண்ண முடியாது. ஏன்னா பக்தி யோகத்தில் நான் கொஞ்சம் டிவியேட் பண்ணலாம் இல்லையா, பார்க்குறேன். என்னென்னா
பக்தி யோகத்தில் 2 அங்கங்கள் உண்டு. கர்மயோகம், ஞான யோகம். கர்மத்தையும் ஞானத்தையும் அங்கமாக கொண்ட வெஹிக்கலுக்கு தான் பக்தி யோகம்னு பேர். அப்படின்னா கர்மாவும் பண்ணிட்டு வரணும், கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஞானமும் பெற்றுக்கொண்டு வர வேண்டும். இது 2ம் இருந்து பக்தி யோகம்ங்கிற வெஹிக்கலில் போனால் தான் வெஹிக்கலில் போகக்கூடிய ஜீவாத்மாவுக்கு மோட்சம். ஆனால் இதில் ஞான யோகத்தை அனுசரிக்கணும்னா அஷ்டாங்க யோக ஞானம் இருக்கணும். அஷ்டாங்க யோகம்ங்கிறது என்ன? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரணம், தாரணா, தியானம், சமாதி. 8 அங்கங்களோடு கூடிய யோகம் அஷ்டாங்கம்னு பேர். இந்த அஷ்டாங்க யோகத்தால் தான் ஞானம் பிறக்கும், ஞான யோகம். கர்மா பண்ண கர்மயோகம். கர்மயோகமும் ஞான யோகமும் அங்கங்களாக கொண்டு வந்தால்தான் பக்தி. பக்தியிலேயே 3 லெவல்: பரபக்தி, பரஜான, பரமபக்தி. இது 3 உண்டு பக்தி யோகத்தில். இது இருந்தால்தான் மோட்சம். ஆனால் இதுக்கு அதிகாரி யார்? எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ வேலைக்கெல்லாம் கேட்கும்போது எலிஜிபிலிட்டின்னு ஒன்று கொடுப்பான். அவன் சொல்லுவான், ஐ வாண்ட் அ பேச்சுலர்ஸ் இன் இன்ஜினியரிங்குமா. சார் நான் ஆர்ட்ஸில் பண்ணியிருக்கேன், ஏன் நான் போகப்படாதுன்னு நம்ம கேட்க முடியாது. அந்த வேலைக்கு இன்ஜினியரிங் தான் தேவை. இந்த பக்தி யோகத்தால் பகவானை அடையணும்னா திரைவர்ணிகால் தான் போக முடியும், ஆண்கள் தான் போக முடியும். ஐயோ என்ன சார் இது? அதனால தான் ராமானுஜர் என்ன சொன்னார், கிருஷ்ணர் கொடுத்த பகவத்கீதையோ வியாசர் கொடுத்த வேதாந்த சூத்திரமோ முக்கியமாக பக்தி யோகத்தை தான் சொல்கிறது. அதை நான் உபன்யாசம் பண்ணுறேன், எல்லாரும் கேட்டுக்குங்க. இது ஒரு வழி. ஆனால் எல்லாரும் போகிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அதுக்கு ஒரு ஞானம் வேணும். அதுதான் ஞாச வித்யான்னு பேர். ஞாசனா விடுறதுன்னு அர்த்தம், சரணாகதி பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த ஞாச வித்யா தான் பரண்யாச வித்யா, சரணாகதின்னு பேர். அந்த சரணாகதி எல்லாரும் பண்ணலாம். ஆண்களும் பண்ணலாம், ஸ்திரீகளும் பண்ணலாம், ஸ்காட்லாண்டில் இருக்கிறவரும் பண்ணலாம், கிரீன்லாண்டில் இருக்கிறவரும் பண்ணலாம், அண்டார்டிகாவில் இருக்கிறவரும் பண்ணலாம், பாரதத்தில் இருக்கிறவரும் பண்ணலாம். அந்த சரணாகதியில் என்ன ஞானம்னா, பெருமாளான பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா தாசன், அடியேன் தாசன், அவருக்கு கட்டுப்பட்டவன், அவரே எனக்கு சுவாமி, நானே அவருக்கு தாசன், அவரே எனக்கு சேஷி, நானே அவருக்கு சேஷன், அவர் ஸ்வதந்திரன், நான் பரதந்திரன், அவர் எனக்கு அம்மா அப்பா, நான் அவருக்கு பிள்ளை, அவர் எனக்கு ராஜா, நான் அவருக்கு பிரஜா. நவவிதமான சம்பந்தம் உண்டு. அந்த சம்பந்த ஞானம் வந்துடுத்துனா சரணாகதி பலிக்கும். அதனால் அத்வைத சித்தாந்தப்படி வாக்கிய ஜனித ஞானத்தால் மோட்சம், பக்தி யோகப்படி பக்தி ரூபாபன்ன ஞானத்தால் மோட்சம், சரணாகதி யோகம்ங்கிற ஞாச வித்யா மூலமாக இப்படி ஒரு மோட்சம். நடுவில் ஒரு சர்ச்சை வந்தது, பெண்கள்லாம் சஹஸ்ரநாமம் சொல்லலாமா? இன்னும் திரிஷூருக்கு வரலையா அது? அந்த சர்ச்சை வந்துதா? வந்து போயாச்சா? அதுக்கு என்ன சமாதானம் எல்லாரும் சொன்னா? புரியல. எம்எஸ் பாடியிருக்கா? இல்லை இதுக்கு என்ன சமாதானம்? ஜந்தூனாம்னு வருது. இப்போ வேதத்திலையும் வரும்போது எல்லா ஜீவராசிகளும் பகவானால் படைக்கப்பட்டிருக்குன்னு உபனிஷத்தில் வருது. ஆனால் வேதத்தை நம்ம எல்லாரும் சொல்கிறது இல்லையே, இல்லையா? சுரநர கககோன்னு வருது, ஒத்துக்கிறேன். என்னென்னா சஹஸ்ரநாமத்தில் ஒரு சின்ன விஷயம், நாமங்கள் எல்லாமே எல்லாரும் சொல்லலாம். நம்மள மிருகங்களும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம் நாமங்கள். சஹஸ்ரநாமத்தில் பூர்வாங்கம்னு ஒன்று வரும். பூர்வாங்கம்னா சஹஸ்ரநாமங்கிறது விஸ்வம் விஷ்ணுலேருந்து தான் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி பூர்வாங்கத்தில் யோகத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு சங்கல்பம் பண்ணிப்போம். அங்கன்யாசம் கரண்யாச, அந்த பேராகிராஃபை மட்டும் ஸ்திரீகள் சொல்லக்கூடாது. சார் ஆண்களும் சொல்ல வேண்டாம். இஃப் யூ வாண்ட் டு மெயின்டைன் ஈக்குவாலிட்டி, சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்களும் சொல்ல வேண்டாம். அது ஒன்றும் சொல்லணுங்கிறது இல்லை. அது என்னன்னா ஜப்பே விநியோகான்னு இருக்குது அந்த இடத்துல. அப்படின்னா யூ ஆர் ட்ரைங் டு மேக் இட் ஈக்குவல் டு வேதம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகிடுறது, நீங்கள் அந்த அங்கன்யாச கரண்யாசமெல்லாம் முடிச்சுட்டு சஹஸ்ரநாமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வேதத்தில் எப்போவுமே எப்படின்னா, இப்போ வேதம் சொல்கிற வாட பாருங்க, எப்போ வேதத்தை அரிஹி ஓம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாள். வேதம் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் அரிஹி ஓமில் தான் வரும். அதை நான் அப்படி சொல்லிட்டேன் வெளிப்படையாக, அப்படி சொல்லக்கூடாது. அரிஹி பிரணவம்னு ஒன்று வருது, அங்கே அந்த பிரணவம் வந்துடுத்துனாலே சொல்லக்கூடாது.
அதனால் பெரியவாள்லாம் என்ன சொல்லுவான்னா, சஹஸ்ரநாமம் சொல்லலாம், அந்த அங்கன்யாச கரண்யாச பகுதியை விட்டுட்டு சொல்லலாம். சார் சொல்லிட்டா இவ்வளோ வருஷமாக சொன்னோமே. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, பெருமாள் யாரையும் தண்டிக்கவே மாட்டார். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. இது சொல்லிட்டா பெருமாள் என் கண்ணை வந்து குத்துவார், அவருக்கு வேறு வேலை இல்லையே, அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டார். இதெல்லாம் ஒரு நியமம்னு வச்சுருக்கோம் இல்லையா? இப்போது சபரிமலையில் சில பெண்கள் ஏற வேண்டாம்னு வச்சுருக்காங்கன்னா அது ஒரு நியமம். ஏறிட்டா அடுத்த நாள் வந்து ஐயப்பன் ஒன்று சூலத்தை வச்சு குத்த போகிறதில்ல. இது ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி சஹஸ்ரநாமத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. நாமங்கள்லாம் சொல்லலாம், உத்தராங்கத்தையும் சொல்லலாம். இந்த பிரம்மோவாச்ச அர்ஜுனோவாச்ச அதெல்லாமும் சொல்லலாம். அதெல்லாம் சாதாரண ஸ்லோகங்கள். நாம வழியாக சொல்லும்போது தான் ஜாகிரதை. விஷ்ணவே நமஹ, அந்த பிரணவத்தை சொல்லக்கூடாது. பிரணவத்தில் அம்முன்னு சொல்லணும். இப்போ நம்ம சொல்லலாம், இப்போ காயத்ரி மந்திரத்தையே ஸ்திரீகள்லாம் கேசட் போட்டு சொல்கிறாளே அப்படின்னு ஒரு இதுக்கு வரலாம். இதுக்கு மேலே நான் சொல்லிட்டேன்னா இதில் ஒரு கேஸ் போடுவான். எனக்கு பயமாக இருக்குது, இல்லாத கான்ட்ரவர்சியை நான் கலப்ப வேண்டான்னுட்டு. அதனால் ஓரளவுக்கு நம்ம சனாதன தர்மத்தில் சில நம்பிக்கைகளை கடைபிடிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இங்கே இருந்தால் விண்ணப்பம் என்னென்னா, சஹஸ்ரநாமம் தாராளமாக சொல்லுங்கோ. அங்கன்யாசம் கரண்யாசம் 2 லைன், அதை விட்டுள்ளாமே. அது என்ன பெரிய கஷ்டமா சார்? அது சொன்னாதான் பலன். இது பாருங்க, சஹஸ்ரநாமம் சொல்லிட்டா உடனே பலன் கொட்டோன்னு நினைக்காது. நம்ம திருப்திக்காக, நம்ம பகவான் மேலே வச்சுட்டு இருக்கிற லவ்க்காக தான் சொல்கிறோமே ஒழிய, சஹஸ்ரநாமம் சொல்லிட்டா எல்லாம் வீடில் கொட்டும் அந்த மெட்டீரியல் டிசைரில் சொல்கிறவா உபன்யாசம் சஹஸ்ரநாமம் சொல்லவே வேண்டாம். வெறும் நம்ம நிம்மதிக்காக சொல்கிறோம். அதில் 2 லைன் விட்டுடலாம். அந்த அரிஹி வந்தவுடனே அம்முன்னு சொல்லுங்கோ, பின்னாடி நாமங்கள் சொல்லுங்க. எவ்வளோ சிம்பிள். அதே தான், ஒன்றுமே இப்போ மாறலை. 2 லைனை மட்டும் எடுத்துட்டோம், அவ்வளோதானே. இப்போ எல்லாரும் சொல்லலாம். இதில் சில நியமங்கள் இருக்கிறதுனால பெரியவா அப்படி சொல்கிறாளே ஒழிய, இது நம்பிக்கை தான். இல்லை சுவாமி, நான் இவ்வளோ வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், அந்த 2 லைனும் சேர்த்து சொல்லுவேனாலும் தாராளமாக சொல்லுங்க, நான் வந்து எதுவுமே தடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு ஞானம் இல்லை, ஒரு ஸ்ரத்தை இல்லை, ஏதோ தெரிஞ்சதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு பார்த்துட்டேன். ரொம்ப ஜாஸ்தியாக பகிர்ந்துட்டேன் நாழியை எடுத்து. அதனால் முத்கலன் வந்து சொன்னால், எனக்கு ஞான யோகத்தால் போகணும் இல்லையா, ஐ வாண்ட் டு கோ டு அ பிளேஸ். அந்த யோகம் தான் வைகுண்ட லோகம்னு எடுக்கிறார் இந்த இடத்துல. துல்லிய நிந்த ஸ்துதிர் பூத்வ சமலோஷ்டாஷ்ம காஞ்சனஹா. இங்கேயோ அதை கேட்ட மாதிரி இருக்கா, கீதையில் வரும். அதனால் ஞான யோகேன சுத்தேன தியான நித்யோ பபூவஹ தியான யோகாத் பலம் லப்த்வா பிராப்ய புத்திமனுத்தமாம் ஜகாம சாஸ்வதீம் சித்திம் பராம் நிர்வாண லக்ஷணாம். விட்ட இடத்துக்காக சொல்கிறேன். நிறைய பேர் இது ஒரு கேள்வி கேட்பான் முடிஞ்ச உடனே, சார் நாங்கள்லாம் ஒரு 500 பேர் சேர்ந்து சஹஸ்ரநாமம் சொல்கிறோமே, அப்போ என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணிடணும் தெரியுமா, அந்த 2 லைன் வரும்போது சொல்லாமல் இருந்துடலாம். இப்போ நம்மளே முழு சஹஸ்ரநாமம் கூட்டமாக சொல்லும்போது கூட சில சமயங்களில் எச்சம் முழுங்கிறதுக்கோ தீர்த்தம் குடிக்கிறதுக்கோ ஒரு கேப் எடுத்துக்கிறோம் இல்லையா, கரெக்டாக தீர்த்தம் வச்சுக்கோங்கோ, அந்த 2 லைன் வரும்போது தீர்த்தத்தை குடிச்சிருங்கோ. அது ஒரு நல்ல வியாஜமாக போய்டுறது இல்லையா. அதை எடுத்து அந்த அரிஹின்னு சொல்லிவிட்டு பிரணவம்னு ஒன்று வரும்போது பக்கத்தில் ஏதோ ஒன்று சரிப்படுத்திக்கோங்கோ, புஸ்தகத்தை இப்படி வச்சுக்கோங்க, எடுத்து அவ்வளோதான். வேறு எதுவுமே மாறலை. இப்போ எதாவது மாறி தான், ஒன்றும் மாறலை. நீங்கள் எடுக்கக்கூடிய இன்டர்வெல் பிரேக்கை கரெக்டாக பார்த்து எடுக்கிறேன், அவ்வளோதான்.